Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அவர்கள் கடலூர் மாவட்டத்தில் இருக்கின்ற சட்டமன்ற தொகுதிய வேட்பாளர்கள் கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் 7ஆம் தேதி காலை 9 மணியில் இங்கே நடைபெற இருக்கிறது. அது சம்பந்தமாக இங்கே மேடை அமைக்கின்ற பணியை நாங்கள் பார்வையிட வந்திருக்கின்றோம். இந்த செய்தி வாயிலாக ஊடகத்தின் வாயிலாக கடலூர் மாவட்டத்தில் உள்ள தோழர்கள் கூட்டணி கட்சியுடைய தோழர்கள் அல்லது பொதுமக்களும் இந்த கூட்டத்திலே பங்கு பெற வேண்டும். தங்களுடைய எழுச்சியை காட்டுகின்ற வகையில் சாதனைகள் பல புரிந்த முதல்வர் அவர்கள் மீண்டும் சாதனை புரிவதற்கு ஒரு நம்பகமான முதல்வர், அதான் குறிப்பாக நம்பகமான முதல்வர், சொல்வதை செய்கின்ற முதல்வர் அவர்கள் இங்கே வர இருக்கின்றார்கள். வந்து சிறப்பிக்க ஆதரவு தர வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கின்றோம். மதசார்பற்ற கூட்டணி கட்சியின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கின்றோம். மதசார்பற்ற கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர்கள் கடலூர் மாவட்டத்தில் இருக்கின்ற 9 சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடைபெற இருக்கிறது. சொல்லுவோம். எங்க தொகுதியும் நல்லா இருக்கிறது. கடலூர் மாவட்டத்தில் இருக்கின்ற 9 சட்டமன்ற தொகுதியிலும் இந்த கூட்டணி வேட்பாளர்கள் சட்டமன்ற உறுப்பினராக ஆவார்கள். எங்களுடைய கதாநாயகன் முதல்வர் அவர்கள், அவருடைய திட்டங்கள் இப்போது மக்கள் மனதில் நிற்கிறது. மக்கள் இங்கே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் அந்த முதலமைச்சருடைய நலத்திட்டத்தை எந்த ஆட்சியில் உள்ள முதல்வர் செய்யாத சாதனை செய்திருக்கிறார்கள். தனிநபர் பணப்பயன் பெறுகின்ற திட்டம் நம்முடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில்தான் தனிநபர்களுக்கு பணப்பயன் செல்கின்றது. கடந்த காலங்களில் இந்த முதலமைச்சர்கள்லாம் அவர்கள் கிராம சாலைகள், ரோடுகள், கட்டிடங்கள் இதுதான் கல்விக்கூடங்கள் கட்டுவார்கள். இது நல்ல மாணவர்களையும் நல்ல வருகால இளைய சமுதாயத்தையும் நல்வழிப்படுத்துகின்ற திட்டத்தையும் தந்திருக்கிறார். நான் படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பிலிருந்தே மாணவர்களை தரம் உள்ள மாணவர்களாக, ஆரோக்கியம் உள்ள மாணவர்களாக, நல்ல அறிவாளியாக, தொழில் முனைவோராக ஆக்கின்ற திட்டங்களை உருவாக்கி ஒரு பொருளாதார வளர்ச்சியை உருவாக்கக்கூடிய நிலையை மாண்பு முதலமைச்சர் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். 2030 கணக்கை வைத்து அதற்குள் தமிழ்நாடு மாணவர்கள் அங்கே பொருளாதார முன்னேற்றம் பெறுவதற்கு தொழில் அதிபர்களாகவும் அதே கல்வியறிவு பெறுகின்றாகவும் வெளிநாடு படிக்கின்ற வாய்ப்பையும் கொடுக்கின்ற ஒரு உறுப்பு நான் முதல்வன் திட்டம். பல திட்டங்கள் மூலமாக இளைய சமுதாயம் முன்னேற்றக்கூடிய வகைகளில் இந்த ஆட்சியை புரிந்த முதல்வர்கள் அந்த சாதனை இருக்கிறது. வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்களுக்கும் திட்டம் போகிறது. மகளிர் உரிமை திட்டம் நம்முடைய மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 7 லட்சம் காடுகளில் 6 லட்சம் காடு அளவிற்கு மகளிர் உரிமை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அரசுடைய பலன் பெற்றுக் கொண்டிருக்கிறது. வீடுதோறும் அரசாங்கத்துடைய திட்டங்கள் சென்றடைகிறது. ஒரு ஊரை எடுத்தால், ஒரு பகுதியை எடுத்தால் எல்லா திட்டமும் கிட்டத்தட்ட 90% மக்களுக்கு நேரடியாக செல்கிறது. இது எந்த ஆட்சியிலும் எந்த முதல்வரும் செய்யாத சாதனை. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் கலைஞர் தொலைக்காட்சி கொடுத்தார்கள், அது வீடுதோறும் போச்சு. கேஸ் அடுப்பு கொடுத்தார்கள். கேஸ் அடுப்பு எல்லாம் கேஸ் என்னன்னு தெரியாமல் இருந்த காலத்தில் கேஸ் அடுப்பு கொடுத்து ஒரு விழிப்புணர்வு ஆக்கி மகளிர் கண் கசக்குவதை விட்டு கேஸ் அடுப்பை பயன்படுத்துகின்ற திட்டத்தையும் உருவாக்கினார்கள். கிராமங்களில் பாதுகாக்கப்பட்ட குடிநீரை, நல்ல தண்ணீரை குடிக்கின்ற திட்டத்தையும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் கொடுத்தது. அதனுடைய வாரிசாக நம்முடைய முதலமைச்சர்கள் பல திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாவட்டம் இயற்கை இடர்பாடுகளால் அடிக்கடி ஆண்டுதோறும் பாதிக்கக்கூடிய மாவட்டம்.
அதற்கு வடிகால் வசதியும் அதற்குரிய பாதுகாக்கப்பட்ட நீர்நிலையும் பாதுகாக்கப்பட்ட திட்டங்களை உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள்தான். தமிழ்நாட்டில் போட்டி வேட்பாளர் தேர்வு செய்யறதுல தேசிய கட்சிகள் அது கட்சி அவங்க ஸ்டடி பண்ணுவாங்க. இந்த நாட்டில் உள்ள நாங்கள் உடனே பார்த்தா அவங்க டெல்லியில் இருக்காங்க, அவங்க பார்ப்பாங்க. அதான் வேற ஒன்றும் கிடையாது. தூரம் கூட இங்கே பஸ்ஸில் காரில் போவோம், அங்கே ஃப்ளைட்டில் போனோம் தான், வேற ஒன்றும் கிடையாது. எல்லாம் அவங்கவுங்க வேட்பாளர் அவங்கவுங்க தேர்வு செய்வாங்க, அதை ஸ்டடி பண்ணி போடுவாங்க. 6ஆம் தேதிக்குள்ளே வேட்பாளர் வந்துடுவாங்க. 6ஆம் தேதிக்குள்ளே கடைசி நாள் 6ஆம் தேதிக்குள்ளே வேட்பு மனு தாக்கல் செய்யப்படும். அதுக்கு ஏன் கவலைப்படுற? போட்டி தமிழ்நாட்டில் டிவி கேட்கும், அது நீங்கள் தான், அது நீ உனக்காக எங்களுக்கெல்லாம் யார் நாங்கள் தான் இப்போ ஆட்சியை பிடிப்போம், மீண்டும் சாதனை எங்களை காணும். இன்னும் சொல்லப்போனால் தேர்தல் அறிக்கை எங்களுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார். ஏன்னா இப்போ தனிநபர் இப்போ நம்பிக்கை இப்போ அந்த முதல்வர் சொன்னார் முடியாதுன்னு சொன்னார். யார்? எடப்பாடி. இதெல்லாம் நாங்கள் தேர்தல் அறிக்கும் போது அதெல்லாம் முடியாது, பஸ் டிக்கெட் கொடுக்க முடியாது, மகளிர் உரிமை திட்டம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னார். நாங்கள் முடியும் என்று நாங்கள் நிரூபித்து இப்போ மக்கள் பணம் பயன்பெற்று 1,31,00,000 பேர் பயன்பெற்றுகிறார்கள். விடியல் பயணத்தில் இப்போ மகளிர் இலவசமாக போய் செல்லுகின்றார்கள். ஆக இவர் சொல்வதை நம்புவார்கள். எடப்பாடி சொல்வதை பொய்யா சொல்வார். அவர் பொய்யின் மொத்த உருவம் எடப்பாடி. இது மெய்யான உருவம். இது எப்போதும் செய்யக்கின்ற தீரமிக்கவர், நல்ல சக்தி. அதான். நன்றி. Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.